சார்பேட்டா 1ல இப்போ சார்பேட்டா 2 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில நான் இருக்கேனா இல்லையான்னு கரெக்ட்டா தெரியல. பிகாஸ் the ஸ்டோரி பொறுத்தோம். சரிங்களா? ஓகே. ஸோ சார்பேட்டா 1ல என்னாச்சுன்னா, அ எனக்கு ஆக்சுவலி இன்னும் சீன்ஸ் இருந்தது. ஒரு சீக்வென்ஸ் இருந்தது. அத ஃபுல்லா எடுத்துட்டாங்க. அந்த ஓகே. படத்த ரெட்யூஸ் பண்ணதுக்கு. ம். ஸோ அந்த எடுத்த பட்சத்தில ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா இது இவ்ளோ ஒர்க் பண்ணோம். எல்லாருக்கும் இவ்ளோ ஸ்பேஸ் கிடைச்சது. சின்ன சின்ன ஆக்டர்ஸ்க்கும் அவங்கவங்க ஸ்பேஸ் கிடைச்சது. ஆனா என்னோட ஸ்பேஸ் வந்து கட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு சாங்னால அந்த அந்த அது மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அதுவும் நாங்க பண்ண சீக்வென்ஸ் நானும் டாடியும் நானும் ஆடுன அந்த ஒரு சீக்வென்ஸ் வந்து மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ரீச் அந்த ஆயிடுச்சு. அளவுக்கு வைரலா போச்சு. ஸோ அந்த நான் என்னோட சீன்ஸ் கட் ஆனாலும் அந்த ஒரு சாங் எனக்கு அவ்ளோ முக்கியமா போச்சு. கொண்டு வந்துருச்சு மேம். அது ஃபுல்லா இருக்கிறத விட இந்த ஒரு சீன் உங்களுக்கு பயங்கரமா இந்த ரீச் படம பார்க்காத நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த மீம பார்க்காத பேரே இருக்க மாட்டாங்க. கரெக்ட் மேம்.